ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாடி ஆரி ஒர்க்ஸ். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். நேற்று வந்து லைவ் கிளாஸ் நடத்தியிருந்தோம். ஃபஸ்ட்டு பேட்சுக்கும் தேர்ட் பேட்சுக்கும் செகண்ட் பேட்சுக்கு மட்டும் நடக்காமல் இருக்கு மேம். நான் இன்றைக்கில நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் குரூப்லேயே வரும். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நேற்று குரூப்பில் ஜாயின் பண்ண எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கிளாஸ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க மேம். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ ரெக்கார்டிங் வந்து நிறையா பேர் பார்க்காம லைவ் கிளாஸ் வந்து நிறையா பேர் அட்டன் பண்ண முடியல மேம். ஸோ ரெக்கார்டிங் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரெக்கார்டிங் எப்போவுமே எடிட் பண்ணியாச்சு மேம், குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கலாம் மேம் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க. டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுவேன். அப்புறம் நேற்று கிளாஸ் நடக்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம், கிளியராக சொல்லித்தரீங்க, அப்போ இதே மாதிரி தான் ஆரி ஒர்க்கும் கிளியராக சொல்லி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நேற்று எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி டீட்டெயிலாக இருக்கும் மேம். ஆரி ஒர்க்கும் ஸ்டார்டிங்கில் ஆரி ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுல இருந்து ஹிப் பெல்ட் இடுப்பில் ஒட்டியான மாதிரி கட்டுவிடும். அது ஆரி ஒர்க்கில் எப்படி மேக் பண்ணுறது வரைக்கும் டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பேன் மேம். ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், 3D ஒர்க், 5D ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஆனால் ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் 100 ரூபா மட்டும்தான் மேம். நேற்று கிளாஸ் நடக்கும்போது ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இதே மாதிரி தான் வந்து ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கிளாஸ் முடித்த பிறகு நீங்கள் 5000 கட்டினா தான் அட்வான்ஸ் கிளாஸ் அனுப்புவோன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரிக்கான பண்ணுவீங்களா எதுவும் கேட்குறீங்க. கண்டிப்பாக அப்படி எதுவுமே கிடையாது மேம். நம்ம ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் 100 ரூபா மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா நான் லிஸ்ட்டு போடுவேன், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை மேம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மேம். மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸும் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. டிட்டோ அதே மாதிரி தான் மேம். சாரீ ட்ரைப்பிங் கிளாஸும் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஓர்ஸாக சொல்லிடுறேன். இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மட்டும் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. ஸோ சாரீ ட்ரிப்பிங் கிளாஸ் வந்து நம்மகிட்ட செல்ஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும் மேம். செல்ஃப் அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் கட்டிக்கிற மாதிரி, இல்லை ப்ரொஃபஷனல் அப்படின்னா மற்றவங்ககிட்ட வந்து சாரீ வாங்கி நீங்கள் அயன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருவோம் மேம். மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், நீட்டாக அயன் எப்படி பண்ணணும், பாக்ஸ் ஃபோல்ட் எப்படி நீட்டாக பண்ணணும், அதை எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண சாரீ நீட்டாக அவங்களுக்கு கட்டை எப்படி சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ப்ளஃபி பீட்ஸ், ஹேங்கர் ஃபோல்டிங், இது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி லைவ்லேயும் சொல்லிக் கொடுப்பேன் மேம். ரெக்கார்டிங்கும் அனுப்புவேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து கிளாஸ் ஃபீஸ் கேட்டிங்கன்னா 100 ரூபா தான். நேற்று வந்து ஒருத்தவங்க கிளாஸில் சொன்னீங்க மேம், இது இப்படி எல்லா டாப்பிக்கும் சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ கம்மியான ஃபீஸ் கோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் மேம், நான் வந்து நிறையா அமௌண்ட் கட்டி தான் படித்தேன். ஒரு 5000 10,000 கட்டி தான் படித்தேன். எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை தான் மேம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஹென்னா மிக்ஸாலஜி வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு மேம். அந்த கோன் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவேன் மேம். அந்த கோனை மேக் பண்ண பிறகு தான் அந்த கோனை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸே பண்ணுவீங்க. அதாவது பேசிக்லேருந்து ஒரு பிரைடல், இப்போ வந்து மெஹந்தின்றது பெரிய டாபிக் மாதிரி ஆயிடுச்சுமா. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, சங்கீத் ஃபங்க்ஷன் மாதிரி, அதை போடுறதுக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெவி பிரைடல் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பேன் மேம். ஹென்னா மிக்ஸாலஜிக்கு ஆன்லைனில் வெளியே கோர்ஸ் ஃபீஸ் வந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இன்க்ளூடிங் ஹென்னா மிக்ஸாலஜி, பேசிக் டு பிரைடல் லெவல் ஹென்னா மெஹந்தி கற்றுக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் 199 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமா. பேங்கிள், இந்த பேங்கிள்லேயே வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களாம், அதுவுமே இருக்குது. அதை பற்றி உங்கள் டீட்டெயில் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தால் டெய்லரிங் கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு குரூப்லேயே கொடுப்பேன். ஸோ நீங்கள் குரூப்பில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேம். நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாமா வாங்க. எப்போ நெட் கிளாத் அட்டாச் பண்ணாலும் கண்டிப்பாக டபுள் லேயர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா மட்டும் சிங்கிள் லேயர் கொடுங்க. டபுள் லேயர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸோட லைஃப் நல்லாயிருக்கும், நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேம். இப்போ உங்கள் ப்ளவுஸோட பேட்டர்ன் இவ்வளோ தான், அதனால் அந்தளவுக்கு மட்டும் வச்சுட்டு மிட்டதை கட் பண்ணி எடுத்துடணும்னு எப்போவுமே செய்யக்கூடாது. நெட் கிளாத் யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம் ஃபுல்லாக தான் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெட்டை மிச்சம் பண்ணுற காரணத்துக்காக என்னோடய ப்ளவுஸ் பேட்டர்ன் பாருங்களேன், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ மித்தி இருக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரேமில் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறேன்ற கதெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. கண்டிப்பாக ஃப்ரேம் ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃப்ரேம் உள்ளே வந்து ப்ளைனாக இருக்கிறதுக்கு வந்து இன்னர் ரிங்குன்னு பேருங்க. அதை வந்து அடியில் வச்சுருவோம். மேலே டபுள் லேயர் நெட் கிளாத் போட்டிருக்கேன். போட்ட பிறகு என்னோடய ஒரிஜினல் கிளாத்தை இதில் இன்புட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லிட்டேன் மேம், இது என்னோடய ப்ளவுஸ் தான். என்னோடய சைடில் வந்து கை எடுக்கிறதுக்காக மேலே வந்து அதை வந்து போட்டுட்டு ஃப்ரேமோட அவுட்டர் ரிங்கில் வந்து நாபு இருக்கலாம் மேம். நாபு இருக்கிறதுக்கு பேர் தான் அவுட்டர் ரிங், ப்ளைனாக இருக்கிறதுக்கு பேர் இன்னர் ரிங். அதை மேலே வச்சு எல்லா சைடும் நல்லா டைட்டாக இழுக்கணும். ஃபஸ்ட்டு துணியை இழுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெட் கிளாத் இழுங்க. இல்லை நெட் கிளாத்தை ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக இழுக்கிறீங்கன்னா அடுத்து துணியை இழுங்க. ரெண்டையும் ஒரே டயத்தில் இழுக்காதீங்க மேம், ஃப்ரேம் வந்து தனியாக வந்துடும். எப்போவுமே நீங்கள் கட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. டபுள் லேயரில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜிக் ஜாக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஜிக் ஜாக் ஃபில்லிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து நல்லா தாங்கி பிடிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஜிக்ஜாக் ஃபில்லிங் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்சம் பார்டர் அதுக்கு மேலே நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்டருக்கு மேலே டபுள் லேயரில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜிக்ஜாக் ஃபில்லிங் கொடுத்துட்டேன். இது என்ன மேம் லென்த்தாக செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஓவரால் இப்போ ப்ளவுஸோட ஓவரால் அவுட்லைன் இருக்கலாம் மேம், அதில் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அப்போ தானே நம்ம எங்கே வரைக்கும் மெஷர் பண்ணி நமக்கு போடணும்னு தெரியும்.
ஏன்னா துணியை கட் பண்ணி எடுக்க போகிறோம், நமக்கு மார்க்கிங் இருக்காது. ஸோ நமக்கு நெட் கிளாத்து நல்லா விசிபிளாக தெரியணுன்றதுக்காக ஓவரால் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை ரொம்ப கிட்ட கிட்ட கொடுக்கணுன்னா எந்த அவசியம் இல்லை மேம். நமக்கு அளவு தெரியணும்ல, அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். நேற்று லைவ் கிளாஸில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் எனக்கு மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க மேம். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 14 இல்லாட்டி 24 நீடில் இருக்கும்ல, அதை வச்சு ஒரு சின்ன ஓட்டை ஏற்படுத்தணும் அந்த ஃபுல் கிளாத்லேயே. இந்த பார்த்தீங்களா, ஓவரால் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கு, இதை விட்டுருங்க. ஒரு சின்ன ஓட்டை ஏற்படுத்தணும். அது பேக் சைடு வந்து நெட் கிளாத்தில் படாமல் இருக்கான்றதை முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டூல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கட்டர் வாங்கிக்கோங்க மேம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கட்டர் ஷார்ப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவசரத்தில் என்னடா கட் பண்ண மாட்டேதுன்னு டக்குன்னு கட் பண்ணும்போது நெட்டும் சேர்ந்து கட் ஆகிடும். ஸோ கட்டர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கட்டர் வந்து அந்த சின்ன குழி ஏற்படுத்துவோம் முத ஒரு ஓட்டை, அதுக்கு அந்த கட்டரோட நுனி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் உங்களுக்குள்ளே போகணும். அதுக்கடுத்து நம்ம பெருசாக அப்படியே கிழிச்சு எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன ஞாபகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ஓவரால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டான நெட் கிளாத் வந்து அப்படியே விசிபிளாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸ்க்கு நெட் கிளாத் அட்டாச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.